இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோட்டக்குப்பம் ரவுடி கொலை வழக்கில் சிறுவன் உட்பட 6 பேர் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். திமுகவில் இணைந்தார் சமூக சேவகர் செந்தில், சூடு பிடிக்க துவங்கியது புதுச்சேரி தேர்தல் களம். தனியார் மருந்து கம்பெனியில் பாய்லர் வெடித்து விபத்து, 10க்கும் மேற்பட்டோர் காயம். கோட்டக்குப்பம் ரவுடி கொலையில் கைது செய்யப்பட்ட வாலிபர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சித்த பொழுது கீழே விழுந்ததில் கை உடைந்தது. கொலையாளிகளிடமிருந்து மோட்டார் சைக்கிள், ஆயுதங்கள், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி அப்பு என்கிற ஜவகர் முன் விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அண்ணன், தம்பி உள்ளிட்ட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் ஹேமந்த், தம்பி வசந்த் என்கிற சந்தோஷ் உள்ளிட்ட 6 பேரையும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் பறிமுதல் செய்த கோட்டக்குப்பம் கறிக்கடையை சேர்ந்த பின்புறம் உள்ள புதருக்கு அருகே அழைத்து சென்ற பொழுது சந்தோஷ் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க ஓட முயன்றார். அவரை போலீசார் விரட்டி பிடிக்கையில் கீழே விழுந்ததில் சந்தோஷின் இடது கை உடைந்தது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கிரி என்கிற கிரிகேஷ், தமிழ்மணி, கோகுல் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள், 3 செல்போன், கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அனைவரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர், காய், கனி கண்காட்சி கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர், காய், கனி கண்காட்சி துவக்க விழா தாவரியல் பூங்காவில் நேற்று நடந்தது. கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அனிபால் கென்னடி எம்எல்ஏ, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலர் யாசின் சௌத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு அரங்குகள், வேளாண் மற்றும் மலர் கண்காட்சியில் மலர் படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேளாண் தொழில்நுட்ப முகாமை மற்றும் கால்நடை மீன்வளம், மாவட்ட ஊரக முகமை, அரசு திட்டங்கள், துறைகளின் நடவடிக்கைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 50,000 மலர் செடிகள் இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாக இயற்கை விவசாயம் தனி அரங்குகள் விழாவை அலங்கரித்துள்ளன. மலர்களால் உருவான வடிவங்கள் கண்காட்சியில் பச்சை திராட்சையால் செய்யப்பட்ட ஜெட் விமானம், வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி, மயில், வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை பாகன், அரசர் கால தர்பார், பீரங்கி, காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் உருவம், மாட்டு வண்டி, இசை, நடன, நீரூற்று போன்றவை தனிச்சிறப்பாகவும் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் தொட்டி வளர்ப்பு, கொய் மலர்கள், காய்கறிகள், கனிகள், மூலிகை செடிகள், அலங்கார தோட்டங்கள், வீட்டு தோட்டங்கள், மாடி தோட்டம், தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கண்காட்சிக்கு வந்தவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கண்காட்சி நாளை வரை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கிறது. திருப்புவனையில் தனியார் மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் பாய்லர் வெடித்ததில் 10 பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருப்புவனையில் உள்ள எலக்ட்ரிக் தொழிற்பேட்டையில் தனியார் மருந்து தயாரிப்பு கம்பெனி இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் பாய்லர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் இரும்பு மற்றும் அலுமினியத்தால் ஆன தளவாடங்கள், கண்ணாடி கதவுகள், பிளாஸ்டிக் மற்றும் மெட்டல் பொருட்கள் உடைந்து தீப்பற்றி எரிந்தன. அதில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காந்தி நகரை சேர்ந்த மாடசாமி மகள் பிரியங்கா உட்பட 10 பேர் காயமடைந்தனர். அவர்களை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர்களுக்கு தனியார், அரசு மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தகவல் அறிந்த திருப்புவனை தீயணைப்பு நிலைய அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். பாய்லர் வெடித்த சம்பவத்தில் அங்கிருந்த ஊழியர்கள் மதிய உணவு சாப்பிட சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் தமது ஆதரவாளர்களுடன் ஜெகத் ரட்சகன் எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கிற ரமேஷ் தனது ஆதரவாளர்கள் 500 பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கிற ரமேஷ் தனது ஆதரவாளர்கள், மாநில செயலாளர் முருகன், இளைஞர் அணி தலைவர்
பூவரசன், செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், சண்முகம், காளி, சரவணன், ஜெயராமன், பாலமுருகன், விக்னேஸ்வரன், பரசுராமன், பூபாலன், இளைஞர் அணி செயலாளர் அன்பரசு, கண்ணன், கோபால், கதிர் உள்ளிட்ட 500 பேர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய எம்பி ஜெகத்ரட்சகன், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் வலிமையான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தலைவர் தம்மை அர்ப்பணித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி அசுர வளர்ச்சி. புதுச்சேரியின் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு பெரியது. தமிழ்நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கட்சியில் இணைந்த செந்தில் அவர்களுக்கு தலைவர் நல்ல இடத்தை உறுதியாக கொடுப்பார் என்று பேசினார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் வி. அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கடவுள் உள்ளமே பாடலுடன் கண்ணீரில் போராடும் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி 10வது நாளாக தொடரும் உணர்ச்சி மிகுந்த போராட்டம். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் 10வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்ட மேடை தற்பொழுது ஒரு உணர்ச்சி அரங்கமாக மாறியுள்ளது. வாழ்வாதாரத்தின் உறுதியை கேட்டு காத்திருக்கும் கல்வியாளர்கள் தங்களது மனக்குமரலை வார்த்தைகளால் மட்டுமல்ல பாடலால் வெளிப்படுத்தி வருவது கண்கலங்க வைக்கிறது. நேற்று முன்தினம் 3வது முறையாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் LJK கட்சி நிர்வாகிகள் தினந்தோறும் போராட்ட இடத்திற்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவும் தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர். போராட்டத்தின் உணர்ச்சி குரலாக மாறிய சினிமா பாடல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் தினமும் ஒரு பாடலை ஒன்று கூடி பாடி தங்களது வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் இடம்பெற்ற கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே என்ற பாடல் போராட்ட மேடையின் உணர்ச்சி சின்னமாக மாறியது. கடவுள் உள்ளமே கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே கருணை இல்லமே, ஒரு கை ஓசை ஜெயிப்பதும் இல்லை, ஒற்றுமை ஓங்கி தோற்றதும் இல்லை, சூழ்ச்சி வரை வீழ்த்தும் போது நீ வருவாய், துணை வருவாய், நியாயம் கொண்டு நாங்கள் வெல்லவே தருவாய், அருள் தருவாய், உள்ளம் உருகி கேட்க தரும் கருணை வல்லலே, உள்ளம் உருகி. பணியானை கிடைத்திட உன்னை வேண்டினோம் என்ற வரிகள் ஒலிக்கும் தருணத்தில் பல ஆசிரியர்கள் கண்ணீருடன் பாடுவது அங்கு காண்போரின் மனதை உருக்கும் காட்சியாக உள்ளது. இது வெறும் சினிமா பாடல் என்ற எல்லையை தாண்டி வேலை நிறுத்த தன்மைக்காக காத்திருக்கும் கல்வியாளர்களின் உண்மை வேண்டுதலாக மாறியுள்ளது. பிச்சை அல்ல உரிமை. ஆசிரியர்களின் உருக்கமான கோரிக்கை பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் நிரந்தர நியமனம் கிடைக்காத நிலை இவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பாடலின் பாதையின்றி நாங்கள் தவிக்கிறோம் என்ற வரி தங்களது தற்போதைய வாழ்க்கை நிலையை நேரடியாக பிரதிபலிப்பதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உணர்ச்சியுடன் கூறுகையில், நாங்கள் வேலையை பிச்சையாக கேட்கவில்லை, பல வருட சேவைக்கான உரிமையை மட்டுமே கேட்கிறோம் என பேசினர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடங்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது வேலூரை சேர்ந்த தாமோதரன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகமும் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்த சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.
புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள பாண்லே மையத்தை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து புதிய பொருட்களை அறிமுகம் செய்து வைத்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் வேளாண் துறை சார்பில் 36வது ஆண்டு காய்கனி மற்றும் மலர் கண்காட்சி 2026ஆம் ஆண்டு வேளாண் விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதனை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் வசதிக்காக உணவு அங்காடி பிரிவுகளில் பாண்லே கூட்டுறவு நிறுவனம் சார்பில் பாண்லே மையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பாண்லே நிறுவனத்தில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள திட்டங்களை அறிமுகப்படுத்தினர். புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் பட்டர் பிஸ்கெட் மற்றும் பாண்லே சிறுதானிய குக்கீஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 40 கிராம் குக்கீஸ் 25 ரூபாயும், 100 கிராம் குக்கீஸ் 60 ரூபாய் மற்றும் 40 கிராம் சிறுதானிய குக்கீஸ் 30 ரூபாய், 100 கிராம் குக்கீஸ் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல கொழுப்புச்சத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் சாப்பிடக்கூடிய குறைந்த கொழுப்புள்ள பால் 1 லிட்டர் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாண்லே நிர்வாகத்தில் புதிய வரவுகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களிடம் கருத்து கேட்பு படிவம் கொடுத்து புதுச்சேரி பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க 4 வாகனங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு நிகழ்ச்சி நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடந்தது. நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு கருத்து கேட்பு படிவங்களை வழங்கினார். பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வ கணபதி எம்பி, தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் அருள்முருகன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதுமக்கள் ஆர்வமுடன் படிவங்களை பெற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கருத்து பெட்டியில் சமர்ப்பித்தனர். மேலும் மிஸ்டு கால் வசதி மற்றும் QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் வாக்குறுதி தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளை பொதுமக்களிடமிருந்து கொண்டு செல்லும் வகையில் 4 வாகனங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கோயில் நில மோசடி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை போலி பட்டா மூலம் விற்பனை செய்த முயன்ற துணை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 1 வருட காலம் கடந்த பிறகும் இந்த வழக்கை இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிவதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகளின் நிலை பற்றி காவல்துறை எந்தவித கவலையுமின்றி இந்த வழக்கை ஆமை வேகத்தில் விசாரித்து வருவதாக காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இதுகுறித்து டிஜிபி சத்யசுந்தரத்திடம் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் இதுபோல தக்கலூர் சிவன் கோவில் நில மோசடி வழக்கையும் காவல்துறை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பாலாஜி மேல்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக மாநில அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளது. நடப்பாண்டு குடியரசு தின விழாவின் பொழுது பள்ளியின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததை பாராட்டி சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பள்ளி நிர்வாகி டாக்டர் அழகப்பனிடம் இந்த விருதினை வழங்கி கௌரவித்தார். குறிப்பாக 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்களை தேர்வெழுத வைத்து அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ததற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியதற்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூனியன் காக்கையந்தோப்பில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் காக்கையந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஸ்ரீ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட முதல் காலை யாகசாலை பூஜைகள் துவங்கி மகா பூர்ணகுதி செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிகளுக்கான நன்கொடையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். காரைக்காலில் பள்ளி மாணவ மாணவிகளின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த வாசித்தல் திருவிழாவில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் FLM திட்டத்தின் கீழ் வாசித்தல் திருவிழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியை இசபெல்லா தலைமையிலும் ஆசிரியர்கள் வெங்கடேசன், மகேஸ்வரி முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் நாடகம் மூலமாகவும் தூய்மையான தமிழ் வார்த்தைகளை வாசித்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் பாரதியார் திருவள்ளுவர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள வடிவத்தில் நின்று தமிழ் புலமை குறித்து எடுத்துரைத்தனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை முத்துலட்சுமி, மணிகண்டன், சுவாதி, ஸ்ரீ குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோட்டக்குப்பம் ரவுடி கொலை வழக்கில் சிறுவன் உட்பட 6 பேர் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். திமுகவில் இணைந்தார் சமூக சேவகர் செந்தில், சூடு பிடிக்க துவங்கியது புதுச்சேரி தேர்தல் களம். தனியார் மருந்து கம்பெனியில் பாய்லர் வெடித்து விபத்து, 10க்கும் மேற்பட்டோர் காயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.